மத்திய அரசு தற்போது பிறப்பித்துள்ள உத்தரவு 7வது ஊதியக் குழுவின் கீழ் மத்திய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஆடை அலவன்ஸுடன் தொடர்புடையது. இந்த உத்தரவின்படி ஜூலை 2025க்கு பிறகு அரசு பணியில் சேரும் புதிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் முழு ஆடை அலவன்ஸ் கிடைக்காது. மாறாக பணியில் சேரும் தேதியின்படி அதன் ஒரு பகுதியை மட்டுமே அவர்கள் பெறுவார்கள். ஆடை அலவன்ஸாக அவர்களுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பது ஊழியரின் சேரும் தேதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். பணியின் போது நிலையான சீருடை அல்லது ஒரே வகையிலான ஆடை அணிய வேண்டிய ஊழியர்களுக்கு ஆடை அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. இதில் ஆடை அலவன்ஸ், கிட் பராமரிப்பு, காலணிகள், கவுன்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் செலவும் அடங்கும். 7வது ஊதியக் குழுவில் இதற்கு ஒரு தெளிவான வகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இராணுவம், விமானப்படை, கடற்படை, சிஏபிஎஃப் மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் ஆண்டுதோறும் ஆடை அலவன்ஸாக ரூபாய் 20,000 பெறுகிறார்கள். மறுபுறம் காவல்துறை, நர்சிங் ஊழியர்கள், சுங்கத்துறை, கார்ப்பரேட் சட்ட சேவை மற்றும் குடிவரவுத்துறை அதிகாரிகள் ஆண்டுதோறும் ரூபாய் 10,000 பெறுகிறார்கள். கீழ்நிலை பாதுகாப்பு ஊழியர்கள், ரயில் நிலைய மாஸ்டர்கள் மற்றும் கேண்டீன் ஊழியர்கள் போன்ற ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 5,000 வழங்கப்படுகிறது. அரசாங்கத்தின் புதிய உத்தரவின்படி ஜூலை 2025க்கு பிறகு பணியில் சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டு முழுவதற்குமான ஆடை கொடுப்பனவு கிடைக்காது. அவர்கள் சேர்ந்த மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு ஜூன் வரையிலான காலத்தின் அடிப்படையில் ஆடை அலவன்ஸுக்கான தொகையை பெறுவார்கள். ஆண்டு ஆடை கொடுப்பனவு டிவிஷன் 12 பணியில் சேர்ந்ததிலிருந்து அடுத்த ஆண்டு ஜூன் வரை மீதமுள்ள மாதங்கள். உதாரணமாக, ஒரு ஊழியர் செப்டம்பரில் வேலையில் சேர்ந்தால் செப்டம்பர் முதல் ஜூன் வரை மொத்தம் 10 மாதங்களுக்கு அவருக்கு கொடுப்பனவு கிடைக்கும். ஜூலை 2025க்கு பிறகு ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு நிதி அமைச்சகத்திடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. புதிய உத்தரவு வரும் வரை பழைய விதிகள் பொருந்தும். தற்போதைய முறைப்படி ஒரு ஊழியர் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஓய்வு பெற்றால் அவருக்கு முழு ஆடை கொடுப்பனவு வழங்கப்படும். அதே சமயம் டிசம்பர் மாதத்திற்குள் ஓய்வு பெறுபவர்களுக்கு பாதி கொடுப்பனவு கிடைக்கும். இதுவரை வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி இந்த விதி ஜூலை 2025க்கு பிறகு மத்திய அரசு பணியில் சேரும் புதிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த மாற்றம் தற்போதுள்ள ஊழியர்களை பாதிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.